அண்ணா அண்ணா இருக்கலண்ணே இந்த வீடியோ பாருங்க கடைசி வரைக்கும் அண்ணே சாமா வாங்க வந்திருக்கண்ணே அண்ணா எங்கண்ணா நீ சாப்பிட்டம்பா. என்னண்ணே இப்படி கடையை போட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டியே இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்கிறோம்ப்பா. யானே சும்மா அவர்கிட்ட சேர்த்து நீ பாதி பேர் கலாண்டு தின்ட்டு தர்றாங்க அவங்களே கண்டுக்க மாட்டேங்கிற நம்மளால எங்கன்னு பாப்பாரு. நான் அவரை சொல்லலப்பா இந்த இவரை சொன்னப்பா. அண்ணே இந்த இதுல ரெண்டுண்ணே ஒரு 10 இது வந்தா இதுல 1 மொத்தம் 320 ரூபாப்பா. சென்ட் ஆயிடுச்சுண்ணா. சரிப்பா. ஏண்ணா இது வந்துட்டு ஆன் பண்ணாவே ரெக்கார்ட் ஆயிருமா? 2 நாளா ரிப்பேரு மெக்கானிக் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறேன். 10 ரூபா மேகி பாக்கெட் கொடுங்க. 10 ரூபா மேகியா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பக்கம் மேகி கடையில எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்களா? இல்ல என் பையன் தான் இருப்பான். மிச்சர் என்ன விலைண்ணே? 30 ரூபா. 30 ரூபாயா? கடைசி வரைக்கும் பாருங்க. மிச்சர் எவ்வளவு? 60 ரூபா. ஏனே சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்தியாச்சு. ஓய் சும்மா இரும், அவனை பற்றி உனக்கு தெரியாது. இதுல 60 ரூபாய்க்கு ஒன்றும் இல்லை, 5 ரூபான்னு தாங்க. 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு எவன் தருவான்? வேணான்னா 10 ரூபா குறைச்சி 50 ரூபான்னு தாரேன். 50 ரூபா எல்லாம் இது வராது, வேணும்னா 10 ரூபா தாரேன். ஐயோ இவனோடு கடந்துட்டு 45 ரூபானா எடுத்துக்க. ஒரு அண்டி பருப்பு இல்ல, ஒரு கடலை இல்ல, 20 ரூபா தாரேன் சரியா? எனக்கே 5 பைசா கூட கிடைக்காது. எனக்கு லாபம் கூட வேண்டாம். நீ 40 ரூபாய்க்கு கொண்டு போய் தொலை. உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், இந்தாங்க 30 ரூபா. இதுக்கு மேலாம் வாங்க மாட்டேன். யாருக்கிட்ட? என்னால எவனும் ஏமாத்த முடியாது. அக்கா அது பில் போடுங்க. 50 ரூபா. அக்கா என்கிட்ட 100 தான்க்கா இருக்கு, 50 இல்லக்கா. பரவாயில்ல கொடுங்க, பேலன்ஸ் தரேன். அக்கா என்கிட்ட 50 இருக்குக்கா, 100 திருப்பி கொடுங்க. 50 ரூபா லாபம். ये वाला तो सबसे सड़ा है। பேபி என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒரு ஷவர்மா. அண்ணா ஒரு ஷவர்மா. பேபி நான் காசு எடுத்துட்டு வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லை பேபி. அண்ணா ஷவர்மா கேன்சல். எங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நீ வச்சது என்னைக்குதான் குறை வந்திருக்கு, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த பாருங்க வெளியில வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. எழுத்து விட்டு கறிக்கு நம்ம மேல ஒரே கண்ணு. எப்ப பார்த்தாலும் அன்னுண்ணியமான புருஷ முண்டாட்டியா இருக்கிறாங்கிறாங்க. அன்னுண்ணியா புருஷ முண்டாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஊரு கண்ணே நம்ம மேலதாங்க இருக்கு. நான் அதுதான் பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு சொல்லி இருக்கிறேன். சுத்தி போட்டுருங்க. இன்னைக்கு என்ன என்னை நிக்க வச்சு? ஒன்னே நிக்க வச்சா? நம்மள நிக்க வச்சுன்னு சொல்லு. இல்ல என்னை சுத்தினாலே நம்ம திருஷ்டி போயிருங்க. ஏன் அப்படி பேசுறாங்க? ஏன் கேக்குறேன், அவ புருஷன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. இப்ப எனக்கும் கூட ஒரு நாள் நான் உங்களுக்கு போன் போட்டேன், பிஸின்னு இருந்துச்சு. அதுக்காக இந்த போனை கட் பண்ணிட்டு நம்ம தம்பி செல்ல இருந்து போட்டேன். அதுக்காக நான் சந்தேகப்படுறேன்னு அர்த்தம்? சொல்லுங்க. ஏதாவது அண்ணன் முக்கியமான கால் பேசிட்டு இருந்திருப்பாங்க, அப்ப பிஸின்னு தானே வரும். 2 மணி நேரமா 2 மணி நேரமான்னு நமக்குள்ள கேள்வி கேட்டுக்கலாம். நான் அப்படி கேட்க மாட்டேங்க. நீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் இல்ல. ஆனா நீங்க என்னடா சந்தேகப்படுற பொண்டாட்டின்னு நினைச்சுக்கிட்டு பொசுக்குன்னு ஸ்கிரீன் ஷாட் எனக்கு அனுப்பி. ஆமா, அப்புறம் நீ உனக்கு தெரியணும்ல நம்ம யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீ நினைச்சு சந்தேகப்பட கூடாது பாரு. அதனாலதான் உடனே ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து உனக்கு அனுப்பி வச்சேன். ஐயோ நீங்க அனுப்பின உடனே எனக்கு அப்படின்னு ஒண்ணு தோணுச்சு. இந்த மனுஷன் பேசின நம்பரை டெலீட் பண்ணிட்டு அடுத்து ஸ்கிரீன் ஷாட் பண்ணிருக்காரோன்னு நினைச்சிருப்பேன். சந்தேகப்படுறவர்களா இருந்தா நான் அப்படி சந்தேகப்படுவேனாங்க. சந்தேகப்பட்டிருந்தா நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது? ஆனா என்ன ஏன் சந்தேகமாவே பேசுறீங்களே பண்ணலாம்னு நினைச்சிருப்பேன். ஆனா பண்ணது கிடையாது. சரி இப்படித்தேன்
எப்ப பாரு புருஷனை நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் போனா குத்தம் நல்ல சட்டை பேண்ட் போட்டுட்டா போதும் அதுக்கு ஒரு சண்டை போட்டுருவா அவ. அப்படி கேரக்டரா இருக்குதான். என்னைய பாருங்க, நான் புதுசு புதுசா எடுத்து தந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? நீ என்ன சந்தேகமா படுற? இல்ல இல்ல, ஏன்னா நீங்க வச்சிருக்க பழைய சட்டை மாதிரியே ஏத்த வீட்டுக்காரி வாங்கி வாங்கி சீலை கட்டிடுறா. அதை நினைச்சு நானே சந்தேகமா பட போறேன். அதனாலதான் புது சட்டையா எடுத்து வாங்கி தரேன் உங்களுக்கு. புதுசா போடுங்க நீங்க. நாளைக்கு மட்டும் அந்த கலரை போடட்டும். சட்டையை வச்சுலாம் நீ சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலங்க, நீங்க போட்டிருக்க கலர் மாதிரி பொறாமையில அவ போடுறான்னு நினைச்சேன். உங்க 2 பேருக்கு சமந்தம் இருக்குன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைப்பா நானு. சரி, நம்ம வீட்டுல கறி குழம்பு வைக்கும் போதெல்லாம் அவளுக்கு கறி குழம்பு எப்படிங்க வருது? அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துருவா போலங்க. அப்ப கூட நான் நினைப்பேன், இந்த இளவு எடுத்த வேணே கறி குழம்பு 2 கறி பாக்கெட் வாங்கிட்டு வந்து அங்கே ஒண்ணு கொடுத்து இங்கே ஒண்ணு கொடுத்து கொண்டு வர்றேன்னு நினைப்பேன். அது போய் சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்பேனா? உங்க மனசு எனக்கு தெரியாதா? ஆக 200 ரூபா தானே கொண்டுட்டு போறீங்க. எப்படி நீங்க அங்க கறி எடுப்பீங்க? அவ்வளவுக்கு விவரம் இல்லாதவனா போக்கத்தவனா என்ன நீங்க? அப்படின்னு சந்தேகப்பட மாட்டாங்க. படாதம்மா. சந்தேகப்பட்டுட்டோம்னா நம்ம குடும்பம் என்னத்துக்கு? ஆமாமா, அத முதல்ல மனசுல வச்சுக்க. என்ன? ஆமா, நேத்து விறகுக்கு போறோம்னு வெட்டுக்கருவல வந்து இங்கனக்குள்ள செடி வெட்டினாமா. அதுக்கு அவ பொண்டாட்டி அங்க இருந்து குடுன்னு ஓடிட்டு வந்து, என்ன நீ இங்க நின்று விறகு வெட்டிக்கிட்டு இருக்க, அந்த பக்கத்து போய் செடி வெட்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதுல பாரு ஒரு சந்தேகம். டெய்லி நீங்க பிரஷ் எடுத்துக்கிட்டு மாடியில போய் நின்று விளக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நேரம் சீலா வேற வந்து பாத்திரம் கழிக்கிட்டு இருக்கா. உங்க 2 பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. நான் சந்தேகப்பட்ட நல்லாவா இருக்கு? அதுல ஒரு சந்தேகம். அவளா இருந்தா சந்தேகப்பட்டு சண்டை ஓட்டிருப்பா. நாங்கிறனால ஏதோ பெருதன்மையா என்னமோ பாக்குறாங்கன்ட்டு வந்துட்டு கூப்பிட்டு விட்டுறேன். இல்லம்மா, முன்னாடிலாம் நான் இங்க இருந்து பல்லு தேய்ச்சேன்னா இப்ப வந்து வயிறு வச்சிருச்சு. ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பல்லு தேய்க்கலாம்னு மாடிக்கு போறேன். இதெல்லாம் சந்தேகப்பட்டா எப்படிமா? சந்தேகப்பட்டேன் நாங்க. இல்ல அவ அந்த மாதிரி சந்தேகப்பட்டா அவ அப்படி அந்த இந்த இடத்துல அவ இருந்திருந்தா சண்டை நாரி இருக்கும். உங்க குடுமி இருக்குதாதுன்னு சொல்லியிருக்கேன். நாங்கிறனால கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி, சந்தேகம் எல்லாம் பட்டோம்னாக்கு குடும்பம் என்னத்துக்கு ஆகுறதுப்பா? ஆமாங்க, இப்படி சந்தேகமா இருக்கும்போது அவளையே நீங்க பைக்ல அன்னைக்கு கூட்டியாந்து விட்டீங்களே, அவளா இருந்திருந்தா பாத்துட்டு சும்மாவா விட்டுருப்பா? சொன்னு தண்ணி விட்டுருக்க மாட்டா. நாங்கிறனால என்னங்கன்னு கேட்டேன். சும்மா வழி வரல நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே